and I retired from service. I met him of last year. June, before I went to London. Before London, I met him. He told me about this JDA events. And I asked him, please recommend me to join an JDA event. Do you remember? I requested so many times I requested him. In the end, he impressed me. Then I with him. Really, I am very happy. I want to become a music director. Definitely, I can become. By the grace of God. Definitely, I can become music director by the grace of God and well wishes. I can't forget Jay sir. Really, I don't know how to say. I'm very glad to see him. His profession, his duties, really, sincerely, honestly, hardly. No, I'm telling the truth. No, is it correct? Very happy. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்கள் கெஸ்டாக நீங்கள் to be a member JDA events. Thank you so much. Thank you very much. God bless all of us. பேசுங்க. வணக்கம். JDA குடும்பத்தை சார் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். இது ஜெய் சார் நான் இங்கே வந்த நாட்கள்லேருந்து என்னை தொடர்ந்து பாட வச்சதுலேருந்து இன்னும் 2 பேருக்கு பெருமை சேர்த்த விஷயமா சொல்லி வந்ததில்ல கிராம பாட வச்சுருக்காங்க. நான் நிறைய இடத்துல போயிருக்கேன். ஆனால் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு நல்ல கலகலப்பாக எங்களை பாட வைக்கவும் இல்லையா சந்தோஷமாக வந்து போகிறோம். இது நாங்கள் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமா நினச்சி நாங்கள் வீடு காலையில் இன்னைக்கு 12 மணி நேரம் அதான் இதை எப்படி சொல்கிறது, நாங்கள் எங்களுடைய காவல்துறையும் சரி தீயணைப்புத்துறையும் சரி எவ்வளோ வேலைக்கு போகிற நடுவில் அந்த மன உளைச்சலுக்கு நடுவில் இந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய JDA குழுமத்துக்கு மிகப்பெரிய அது மேலே ஐயாவர்களையும் காவல்துறை ஐயாவர்களையும் இந்த இடத்துல நான் சிறப்பாக பாராட்ட வேணும்னா அவருடைய வயிறு முறையில் அவர் அந்த பனிக்காலங்கள்லாம் சும்மா இருக்க முடியாது சார். அந்த ஒவ்வொரு நாளும் பஞ்சுவாலிட்டியாக கூட்டிகிட்டு போகிறது வர்றது தொடர்ந்து காவல்துறையில் இருக்கிறதுலாம் அதை விட்டு விலகி மியூசிக்கில் இருக்கிறதாங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்கிறாருன்னா அவரை நான் உண்மையிலேயே நான் ஒரு ஆசானாக தான் எடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஏன்னா எனக்கு அந்த வழிகளில் வீட்டில் நன்றி எல்லாரும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நன்றி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இதில் முக்கியமாக எங்கள் 2 பேர் காயத்ரி மேடமும் இந்த நம்ம பிங்கி மேடமும் எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. விடாமல் எப்படி பாடுறது ஃபஸ்ட்டு பாடும்போது நான் அவ்வளோ பாட மாட்டேன், கொஞ்சம் பிச்சிங்கெல்லாம் இருக்க மட்டும் வரோம். ஆனால் இன்னைக்கு அந்த சரளமாக ஒரு பயம் இல்லாமல் அந்த ஸ்டேஜ் பேர் இல்லாமல் பாடணும்னா அந்த உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட ஒரு குடும்பமாக பழகுறாங்க. எப்படி சொல்றதுன்னா ஒரு நம்ம குடும்பத்தில் எல்லாருமே எங்கேயும் எப்பயோ பழகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடு நல்லா கேட்டு எல்லா விஷயங்களுமே இந்த இடத்துல எந்த ஒரு மடங்கு குறை இல்லாமல் வெளியில் போகலாம் சந்தோஷமா. திருப்பி எப்போ வரணும் அப்படின்னு யோசனை அந்த மாதிரி ஒரு அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆர்வம் உண்மையிலே எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது. ஸோ என்னதான் போலீஸ் துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், உளவுத்துறைகளில் இராணுவத்துறையாக இருக்கட்டும்,
உணவுத்துறையாக இருக்கட்டும், விவசாயத்துறையாக இருக்கட்டும், இந்த எல்லா துறையை விட இசைத்துறைங்கிறது தான் வந்து மிகுந்த கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய இந்த தொழில் வந்து கண்டிப்பாக சார் மாதிரி நானும் ரிட்டையர்ட் ஆன பிறகு முழு பணியாக நான் வந்து இசைத்துறையில் இறங்கலான் இருக்கேன். அது நம்மளுடைய ஜேடிஏ விஜய் சார் சார் அந்த பெருமை இருக்கும். நன்றி சார், நன்றி. ஏதோ ஒரு பாட்டு பாடினது போதும் 2 வாரம். ஏதோ ஒரு பாட்டுன்னு பாட வந்தேன். இங்க வந்து நிறைய பாட்டு பாடிட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக சேலம், வீடு சேலம் தாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா இங்கே அதிகமாக ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன். ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபருக்காக. அந்த கேப்பில் வந்து சாரு தான் என்னவா இருக்கீங்க அதை சொல்லி. நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி டைரக்டராக இருக்கேன். அது ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உழவர் சந்தை அண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸு, அதோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போது வந்து ப்ரொமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர்னால இப்போ சேலம் இந்த மாதிரி இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது விஷயமாக அவங்க வந்திருக்கேன். இப்போ நானும் அன்பழகன் சாரும் முன்னாடி இப்போ அறிமுகம் எனக்கு நல்லா, அதனால் சார் மூலம் தான் நான் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆனேன். இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சொன்னது ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னு தான் பாட வந்தேன். வந்து இங்கே வந்து உங்களோட இவ்வளோ சப்போர்ட் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் இத்தனை பாடல்கள் வந்து என்னால் குறுகிய நாள்லேயே வந்து இவ்வளோ அனுபவம் கிடைச்சது எனக்கு. இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஜெய்சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி கோச்சிங்கர்ஸாக இருந்த பிங்கி, காயத்ரி, ராஜலட்சுமி, சங்கீதா மேடம், இது எல்லாமே வந்து இது பண்ணாங்க. முக்கியமாக மாஸ்டர் வந்து கடைசியாக வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்மெண்ட்டாக மாஸ்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஏதாவது சின்ன சின்ன இது இருந்தால் கூட கரெக்ஷன் இருந்தால் கூட சொல்லும் போது நமக்கு அப்போ தான் ஒரு நம்ம கற்றுக்கிற எண்ணமே வருது. ஏன்னா நம்ம ஒரு பாட்டு பாடும்போது எல்லாரும் பாடுற மாதிரி பாடியது இல்லாமல் அந்த ஸ்ருதி இறந்துச்சுன்னா கூட கரெக்டாக முகபாவனையே காட்டிடுவார். அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஏற்றிடலாம். லேண்டிங் நோட்ஸில் கரெக்டாக எட்டு முடிக்கிறோங்கிறத பார்த்துட்டே இருப்பார். அதனால் அதுலேயே நம்ம வந்து சரி பாடணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரும். அப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சவங்க கூட இருக்கும்போது இன்னும் நம்ம இம்ப்ரூவைசேஷன் நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் தம்பி இன்னைக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா முயற்சி பண்ணார். இந்த டைமிங் கொஞ்சம் இருந்தாலும் முதல் டைமே வந்து நல்ல முயற்சி கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து புதுசாக வர்றவங்கள வந்து ஜேடிஏ தான் வந்து நல்லா வளர்க்குற விஷயம் வந்து ரொம்ப நல்ல முயற்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் வந்தாலும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்தாங்க. அவங்க வந்து வந்தவொடனே எந்த தயக்கம் இல்லாமல் அவங்க வந்து பாடிட்டு போகிற அளவுக்கு இங்கே வந்து ஃப்ரீனஸாக இருக்கிறது காரணம் ஜெய் சார் தான். அது இன்னொன்று பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கிண்டல் கேலிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்க. அவங்க எந்த கேள்வியும் கேட்காம உடனே டைரெக்டாக ஸ்டேஜில் விட்டு பாட வச்சாங்க. அது இன்னொன்று எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் இங்கேருந்து காரணம் தெரியும் ஜெய்சருக்கு. அவரே சளிச்சு போகிற அளவுக்கு இருந்துட்டோம். உடுமையான்னு நேற்று நான் லேட்டாக தான் இங்கேருந்து போனோம். போய் தூங்குறது லேட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே தூக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் அதையும் மீறி உட்காந்து முடிச்சு பாடிக்கிட்டே இருக்கணும்னு தான் என்ன ஒரு ஏரியா, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் முக்கியமாக காயத்ரி மேடம் வந்து எல்லாருக்குமே வந்து கூடயே இருந்து எல்லாம் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இது கரெக்டாக நடக்குது. அது பாராட்டக்கூடிய விஷயம். இவங்க போயிட்டாங்களா? அந்த காலையில் வந்தாங்களே அவங்க காயத்ரி தேவியா, அவங்க இப்போ தான் வராங்க. தேவி அவங்க அந்த மாதிரி இப்போ புதுசாக வரவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவைசேஷன் கொடுக்கணுங்கிற எண்ணமே வந்து இங்கே வந்தவொடனே வந்துடுது. அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் சார் இப்போ பாடினார் பார்த்தீங்கன்னா நானே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி பாடின பாட்டு அருமையாக நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ பாடுறதோட நல்ல இம்ப்ரூவ் ஆகி நல்லா இருந்தது சார் பாடினது. இந்த மாதிரி கண்ணு முன்னாடி ஒரு வாரம் 2 வாரம் தான் வந்திருக்கேன். அப்போ
அப்படியே நல்லா வந்து அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் முக்கியமாக காரணம் சார் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா சாரை பார்த்து ஒரு பாடணும்னு சொல்லி அது ஒரு செந்தாமரை சார், இது அவர் பேர் என்ன, ஹரிகிருஷ்ணன் சார் வந்து நான் வந்து பார்க்கும்போது டைமிங் மிஸ் இது மிஸ் எல்லாமே தான் இருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம என்னடானா செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு. நீங்க வந்து டைமிங்கே மிஸ் ஆகல, எக்ஸ்ட்ராவா போட்டு சங்கதிலாம் போடலாம் ஆரம்பிச்சிட்டாரு, எக்ஸ்ட்ராவா எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா என்னன்னு பார்த்தா சார் தான் காரணம். அதுவும் ஆச்சரியமான போச்சு. இவ்வளவு நாள் கவனிச்சது இல்லை, இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். அப்புறம் இன்னொரு டைமிங் வந்து இன்னைக்கு செம்மையா வந்தது. யாருன்னா சார் இப்போ கிளம்பிட்டார் நினைக்கிறேன், அவர் கிளம்பிட்டார் சார். அது மாதிரி இது வந்து மறக்க முடியாத ஒரு இடம் தான் எனக்கு சொல்லணும். நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். என்னோட சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அன்புள்ளவர்களுக்கும் எனக்கு வணக்கம், பணிவான வணக்கம். நீங்கள் செய்ததில் இங்கே பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய. முதல்ல நான் ஸ்டேஜில் ஏறி பாட வரும்போது அந்த டைமிங் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் பயந்து தான் பண்ணிகிட்டு இருப்பேன். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா வரும், இங்கே வந்தால் அது அப்படியே ஆஃப் ஆயிடும். எனக்கு அந்த பயத்தை போக்கி அந்த கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா முழுக்க ஜெயிலியை வந்ததுக்கு போகணும்னா டீமுக்கு ஒட்டுமொத்த டீமுக்கு எல்லா சிங்கர்ஸும் அவங்களோட எஃபர்ட்ஸ் நல்லா போட்டு நான் பார்த்ததுலேருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 9 months மேலே நான் இங்கே இருக்கேன். இந்த 9 monthஸில் எல்லாரோட சிங்கிங் கெப்பாசிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு விஷயத்தை நம்ம குறிக்கோளாக எடுத்து அதை நோக்கி நம்ம பயணப்படுறோம்னா நம்ம ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து டெடிகேஷன் கொடுத்தோம்னா நிச்சயமாக அது நம்மளை அடுத்தடுத்துக்கு வளர்த்தி கொண்டு போவோம் அப்படிங்கிறது விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. எல்லா கோசிங்கர்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே இனியுமே தொடரணும், லைஃப் ஃபுல்லாக ஜெயிலிக்குள்ளே தெரியும் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு 2.5 வயசாக வந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் நான் இருந்ததுக்கு நீங்கள் ஓரளவுக்கு நான் இங்கே வந்து பாடுவேன், நல்லா பாடுவேன்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கு வந்து முழு காரணம் இங்கே தான், ஜேடியில் தான். நான் ஸ்டார்ட் பண்ண இடம் இங்கே தான். இப்போ வந்து சில இடத்துல நான் நிறையா மேடை கச்சேரிலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாடியிருக்கேன், அதெல்லாம் குரூப்பில் போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இங்கே தான். இதான் முதல் ஸ்டேஜ். இங்கே பாட ஆரம்பித்த அந்த ஸ்டேஜ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கு. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசை. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய புது நண்பர்கள் வந்து கிடச்சிருக்காங்க இங்கே. ரொம்ப நன்றி சார். சூப்பர் சூப்பர். நாங்கள் 3 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். வெறும் தூவி போட்ட மண் மாதிரி இருந்தோம். இப்போ வந்து பிடிச்சி வச்சு ஒரு நல்ல இப்போ பல துறைகளில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த துறைகளில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்தவொன்னு ஒரு மகிழ்ச்சியான துறை இது, தேடிய துறை இது. இசைத்துறை. அந்த டென்ஷன் எல்லாம் போக்குறதுக்கு இசைத்துறையெல்லாம் சரியான இசைத்துறையாக இருந்துச்சு. மற்றபடி 3 ஆண்டு காலமாக எல்லாம் புதுசாக வந்தவங்க 3 ஆண்டு நாங்கள் ஆயிரக்கணக்கான சகோதரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அது ஒரே மிக சந்தோஷம். யாராவது புதுசாக வந்து நாங்கள் வரப்போ நுழையிறப்ப யாரும் புதுசாக வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. வேறு எப்போ எங்களால் வர முடியலை, வாரத்தில் ஒரு நாள் வருவோம். எப்போ போகலான்னு தான் இருக்கும், முடியலை எங்களால். நீங்கள் வந்து சந்தோஷமாக இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து என்னுடைய பையன் மூலயமா தான் அவன் அங்கேருந்து ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள இந்த சைடாக ட்ராவல் பண்ணக்குள்ள பார்த்துட்டு இருப்பான். அங்கே டெய்லி பாடிட்டு இருக்காங்க, என்னை எப்படியும் சேர்த்து விடு அப்படின்னா அவன் மூலமாக தான் நானும் போகலாண்டா வரலாம் அப்படின்னு அப்படியே தட்டி கடிச்சிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் சரி சொல்லிகிட்டே இருக்கானே போகலாமே அப்படின்ட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் சார் அப்போ இல்லை, பாடிட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்புறம் திருப்பி ஒரு நாள் கழிச்சு வந்து சார் இருந்தார். அதுமாரி சார் பையன் மாரி பாடணும், கீபோர்டு வாசிக்கணும் ஆசைப்பட்டு அவன் மூலியமாக தான் எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் வந்து பாட ஆரம்பிச்சேன். அதுலேருந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. ஆனால் என்னால் வர முடியல, நிறைய டியூட்டி திடீர்னு நைட்டு ட்ராவல் பண்ணுவேன், நைட்டு டியூட்டிக்கு போய்டுவேன், திருப்பி விடிய காலில் வருவேன். ஆனால் வரணும்னு நினைப்பேன், குரூப்பில் பார்த்துட்டே இருப்பேன் பாடுறதெல்லாம். சரி நம்ம போக முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னால் வரத்துக்கான சூழ்நிலை வந்து அமையாது. சனிக்கிழமை எப்பயுமே ட்ரை பண்ணுவேன், எப்படியாவது டியூட்டி முடிஞ்சு உடனே வந்துட்டு வீட்டில் குளிச்சுட்டு உடனே வந்து சார் ஒவ்வொரு வாரமும் ஹாப்பியாக இருக்காங்க வந்தால் ஹாப்பியாக இருக்கல. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த குடும்பத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரையும் பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது தொடர்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே பாசம் நட்பும் கிடைக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றி சார். இது ஜெய் சார் தான் மட்டும்தான் சாத்தியமாச்சு, அவர் தான் முழுக்க காரணம். இது நான் மட்டும் சும்மா சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க. அதனால் இதுதான் முழுக்க உண்மை.
வேலை பழுவு எவ்வளோ இருந்தாலும் அங்கே வரக்குள்ள கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நன்றி சார். வார்த்தைகள் கிடையாது. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் ஜேடியே என்ன மாயமா வருகாமணி ருசியே இது என்ன ஜாலமோ நீங்கள் கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமோ இதோ இதோ என் பல்லவி எப்போது நீரமாகுமோ ஜேடியே எந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி